காரியங்களை சிந்திக்கும் பொழுது ஒருவேளை சிந்தனைக்கு அது மாறாய் இருக்கும். இது நடக்குமா, இப்படி நடக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னால் சொன்னதுதான். அது நடக்கும் என்றால் நடக்கும். நாம் நம்பினோம் ஆகில், நாம் நம்ப வேண்டும். நமக்கு நம்பிக்கை முக்கியம். நாம் நம்புவதெல்லாம் உலகத்தின் மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஏமாற்றுகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். கொடுக்கிறேன் என்று சொல்வார்கள், கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்வார்கள். எத்தனை பெரிய வேதனை! ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி பொய் சொல்லுகிற தேவனே அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்பு தேவஜனமே, இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து நமக்காய் பாடுகளை அனுபவித்து நம்மை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்தறினார். தந்ததான கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது உண்மை என்றால், அவருடைய அழகான கண்கள் அல்லவா நம்மை நோக்கி பார்க்கும்படியாய், அந்த கண்கள் அல்லவா நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதான தேவனாயிருக்கிறார். முடிந்தது என்று நினைத்ததான என் வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்த தேவன் அல்லவா. ஒருவேளை முடிந்தது என்று அழுது கொண்டு இருக்கிறாயா? உனக்காய் ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்தும்படியாய் உன்னோடு கூட பேசுகிறவர். முடிந்தது என்றதான வாழ்க்கைக்கு ஒரு துவக்கத்தை கொடுக்கிறவர் உலகத்தின் இரட்சகராக இயேசு. அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து நமக்காய் ஜீவ பலியாய் மாறி நம்மை ரட்சிக்கும்படியாய் கொடுத்ததான ரட்சிப்பு அல்லவா. அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு இன்றைக்கு உன்னோடு கூட பேசுவாராக. எல்லோரும் கரங்களுக்கு உற்சாகமாய் அழகான கண்கள் என்ற பாடலை பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி எங்களுக்கு வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார். உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சரீரம் சாவுக்கு ஏதுவான காரியங்களாய் இருப்பது உண்மை என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த ஆவி உயிர்ப்பித்ததோ அதே வல்லமையான ஆவி உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் துவண்டு போய் நிலைமையில் இருக்கிற உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஆமென். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, முடிந்ததென்று நினைத்துதான் என் வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கும்படியாய், ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் நீரல்லவா உமது கிருபையினை பாராட்டின கிருபைக்காய் நன்றி ராஜா. ஆமாண்டவரே, எங்களுக்காய் சிலுவை சுமந்தோராய் சிஷ்யனாகுவேன் என்றதான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை ஆண்டவரே நாங்கள் சுமப்பதினாலே நாங்கள் சீஷனாய் மாறுவது உண்மை என்றால் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு காத்திருப்பு, ஒரு பொறுமை, ஒரு நம்பிக்கை வேண்டும் வாழ்க்கையிலே. அப்படிப்பட்டதான வாழ்வின் வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுப்பது உண்மை என்றால் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லாவற்றிலும் எங்களை அறிந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவேன், சிந்தை வாழ்விலும் தாழ்மையும் தரிப்பேன், நிந்தை சுமக்கினும் சந்தோஷம் கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றே நேடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றே நேடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அன்பு தேவஜனமே, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் மரணமும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறவராயிருக்கிறார், நமக்காய் பேசுகிறவர். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர்,
ஜீவனை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. சீஷன் என்பவர் குருவை போலவே, சீஷன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவாரே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஆமென். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. அல்லேலூயா அல்லேலூயா கரதடி கரதடி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வார்த்தையிலே வல்லமை, சமாதானம், விடுதலை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படி ஆவலோடு கூட இருக்கிற அன்பின் மக்களோடு கூட இயேசு பேசுவார். கடந்த நாட்களிலும் கூட ஒரு சிலர் தொலைபேசி வாயிலாய் சத்தியத்தின் திருவார்த்தை குறித்து நீங்கள் பேசினீர்கள். அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை 316 வாயிலாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் பாராட்டுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அன்பு தேவஜனமே, ஒரு வாக்கின் வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பது உண்மை என்றால், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான பொறுமை இருக்கிறதா என்பதை சற்று நாம் யோசிக்கும் பொழுது, உண்மையாய் பேசுகிற கேட்கிற மக்களுக்கு அந்த பொறுமை இருப்பது மிகவும் கடினம். நாம் நினைப்பதெல்லாம் உடனே வாய்க்கப்பட வேண்டும், உடனே கிடைக்கும். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியங்களை சொன்னால் அந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தின் மக்களாகிய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, உங்கள் அரிக்கட்டு வணங்கி நின்றது என்ற வார்த்தை தான். இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட சூழ்நிலைகள் அவருக்கு காணப்பட்டதான காரியத்தை குடும்பத்தின் மக்களோடு கூட பேசப்படுகின்ற காரியம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட சில நேரங்களிலே நம்முடைய காரியங்களை யாரிடத்தில் சொல்ல முடியும்? குடும்பத்தில் உள்ள மக்களிடத்தில் சொல்லும் பொழுது சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை அற்ற நிலைமையிலே இருக்கிறார்கள். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்களே, உங்களுடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கொண்டு நாம் நம்மை நாமே ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். வணங்கி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை தான், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டு என்னை வணங்குகிறது என்று சொல்லுகின்ற வார்த்தை இவர்களுடைய மனநிலைமை மாற்றப்பட்டு கொலை செய்யும்படியாய் மனநிலைமை மாற்றப்படுகிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி, வார்த்தைகளை நாம் அங்கீகரித்து கொள்ளபடி நம்முடைய காரியத்தை நாம் சற்றே நம்முடைய மனநிலைமையை மாற்றுகிறோம்.
இதற்கு ஆதாரமாய் பார்க்க இருக்கின்ற வேத வசனம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எந்த காரியம் இவரை அழைப்பிக்கிறது என்றால், இவருடைய சொப்பனம், வணங்கி என்று சொல்லப்படுகின்ற சொப்பனம், தள்ளப்பட்ட நிலைமை, அடிமைதனத்திற்கு கொண்டு போன யோசேப்பு. இவரை விற்றார்கள், விற்கப்பட்டதான யோசேப்பு தான். ஒருவேளை நீ நினைக்கிறாயா, ஒருவேளை உன் குடும்பத்தில் நீ அடிமைதனத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை நினைக்கிறாயா? அன்பு தேவ மக்களே, ஒருவேளை தகப்பனை இழந்த பிள்ளையா இருக்கலாம், தாய் இழந்த பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை மற்றொரு வீட்டில் வளர்க்கப்படுகின்ற பிள்ளையா இருக்கலாம். யோசிக்கிறீர்கள் அல்லவா, நானும் இப்படிப்பட்ட அடிமைதான் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கேன் நினைக்கிறீர்களா? எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பது உண்மை என்றால், நீ ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகளாய் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் உன்னுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே. நீ உண்மை உள்ளவனாய், உத்தமமாய், உனக்கு கொடுக்கப்பட்டதான கிருபையை நீ நினைத்து, நீ எந்த இடத்திலே நீ இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை அடிமைத்தனமாய் அல்ல, உயர்த்துகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. யோசேப்பு கூட தேவனுடைய கிருபை, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். அவருடைய எஜமான் காண்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். சூழ்நிலை ஒருவேளை வேறு விதமாய் காணப்படலாம், ஆனால் தேவன் அவரோடு கூட இருப்பது நிச்சயம். அதை எஜமான் அறிந்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்படுகிறது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உன்னுடைய பரிசுத்தமான வாழ்வு, அது நிச்சயம் அது உன்னை உயர்த்துகிறதா இருக்கிறது. அந்த பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அறிந்தவராயிருக்கிறார். 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். இங்கே ஒரு தவறு செய்யாத யோசேப்பை சிறையில் அடைக்கும் பொழுது, சிறையில் காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த சிறையின் அதிகாரி இப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லக்கூடியவன் யார் என்று கேட்கும் பொழுது, தன்னுடைய எஜமான் வீட்டிலே காணப்படுகின்ற காரியத்தை யோசேப்பால் அதை சொல்ல முடியும் என்பதை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஒருவேளை உனக்கு நெருக்கம் வருகிறதா, நெருக்கப்பட்ட சூழ்நிலையா? ஆண்டவர், நான் செய்யாத தவறுக்கு நான் ஏன் சிறை அனுபவிக்க வேண்டும்? நான் செய்யாத காரியத்திற்கு நான் ஏன் அவமானத்தை அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறாயா? ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவருக்கு. உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, உன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக. நீ எப்படிப்பட்டதான வாழ்க்கை சிறையிலே வாழ வேண்டும், சிறையிருப்பு இருக்கிறது நினைத்தாலும் கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அங்கெல்லாம் தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது. சிறைச்சாலையில் அழைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். ஏன்? எஜமானுடைய துணைவியாருடைய காரியத்தை குற்றப்படுத்திய அந்த துணைவியார், இவர் சிறையில் அடைக்கப்பட்டார், கோபம் உண்டது, எரிச்சல் உண்டாகினது, ஆனாலும் கூட தவறே செய்யவில்லை என்பதை பார்வோனுக்கு காணப்படுகின்றதான ஒரு சொப்பனத்திலே பயம் வரும் பொழுது இதை யார் சொல்லக்கூடும்? இதை யார் விவரிக்கக்கூடும்? பயம்தான் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பலவிதமான பயத்தோடு கூட இருக்கலாம்.
அந்த பயத்தை நீக்குகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசுடைய வல்லமை மாத்திரமே. அந்த வல்லமை தரித்திருக்கிற நாமும் கூட பலவிதமான பாடுகளை நாம் அனுபவித்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனைக்குள்ளே காணப்பட்டிருக்கலாம், பலவிதமான போராட்டத்தின் நிந்தையில் அவமானத்திலே இணைக்கப்பட்டிருக்கலாம். நாள் ஒன்று வரும்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். அழைக்கும்படியாய் சொல்லப்படுகின்ற வார்த்தை இது தேவனால் மாத்திரம் சொல்ல முடியும். எத்தனை பெரிய தாழ்மை! இன்றைக்கு நீ ஆண்டவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இங்கே எஜமான் வேதனையோடு கூட காணப்படுகின்ற காரியம் ஏன்? கண்ட சொப்பனம். இதற்கு அர்த்தம் சொல்ல ஒருவராலும் கூடாமல் போயிற்று. பலவிதமான காரியங்கள் முயற்சிக்கிறார்கள், ஆனால் இதற்கு அர்த்தத்தை சொல்லக்கூடாமல் ஆள் இல்லை, காரியங்கள் செயல்படவில்லை. திட்டம் ஒன்றுதான், ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார், செயல்படுத்துகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. என் இயேசுவிடத்திலே விசுவாசமாயிருப்பது உண்மை என்றால், என் இயேசுவிடத்திலே நீ அன்பாயிருப்பது உண்மை என்றால், அவர் நிச்சயமாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு எஜமான் பார்க்கும்படியாய் செய்கிற தேவன் அல்லவா? அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டு இருக்கிறது. கலங்கின நிலைமை. யோசித்து பாருங்கள். ஒருவேளை உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும் என நினைத்தால் கலக்கத்தோடு கூட இருக்கிற மனநிலைமையை மாற்றும்படியாய் என் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே. கலங்குகிறாயா? ஆண்டவரே, நான் செய்யாத குற்றத்திற்கு வேதனை அனுபவித்தேனே என்று யோசிக்கிறாயா? நான் உண்மையாய் இருந்தேனே, உண்மைக்குள்ளே இருந்தேனே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? எதை குறித்தும் கலங்காதே. காரியங்கள் வேறு விதமாய் மாற்றும்படியாய் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் என் இயேசு ஒருவரே. என் இயேசுவிடத்திலே கேளுங்கள், என் இயேசுவோடு கூட பேசுங்கள். என் இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். துக்கத்தோடு கூட அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். ஒருவேளை என் மகன் சிறைச்சாலையில் இருக்கிறானே, ஆண்டவரே ஒரு தவறும் செய்யவில்லையே, தேவையற்ற காரியத்தில் என் மகன் இணைக்கப்பட்டான் என்று அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இதை யார் செய்தார்களோ, இதை யார் தூண்டினார்களோ என்ற காரியம் நமக்கு தேவையில்லை. உயர் அதிகாரி மூலியமாய் காரியங்கள் மாற்றும்படியாய் உனக்குள் இருக்கிற வல்லமை, நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். மனம் கலங்கினவனாய். வாசிங்கள் மீண்டும் அந்த வசனத்தை. மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. யோசித்துப்பான். அவரிடத்தில் இருக்கிற அதிகாரங்கள், அவரோடு கூட இணைக்கப்பட்ட காரியங்கள், மக்கள் எல்லாரையும் அழைப்பித்து சொப்பனத்தை சொல்லும்படியாய் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கத்தை கேட்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கிற ஒருவர் சொப்பனத்தையும் சொல்லுகிறவர், சொப்பனத்தையும் வெளிப்படுத்துகிறவர். அதுதான் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசுகிறார். நமக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை, உயர்வை, ஆசீர்வாதத்தை, ஆண்டவரே இன்னுமா என் பதவி உயரவில்லை, நான் அடிமைதனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னுடைய நேரத்தை கொண்டு வந்து விட்டார். இங்கே அழைக்கிறார், எஜமான எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் ஒருவராலும் அதனுடைய காரியங்களை விவரிக்க முடியவில்லை. 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றார். இங்கே யோசித்து பாருங்கள். யோசேப்புடைய வாயிலே வார்த்தை நான் அல்ல, என் தேவனே. என் தேவனே. இன்றைக்கு தேவனை நீ நோக்கி அழைப்பது உண்மை என்றால் நீ அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நீ காண போகிறாய்.
ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயர்த்துகிறதெல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமை. அவரே உனக்கு அருள் வார்த்தை சொல்வார். என் தேவனே, இன்றைக்கு என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள் எத்தனை பேர்கள்? நாம் ஒருவேளை ஆசீர்வாதத்திலே மாறிவிட்டோம் என்றால், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்பட்டால் நாம் தேவனை மறந்து விடுகிறோம், மறந்து வாழ்கிறோம். என்னால் எல்லாம் செய்ய முடியும். உண்மைதான், உன்னால் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய நாமம், தேவனுடைய மகிமை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அழிக்க நினைத்ததான உள்ளத்தின் எண்ணத்தை தேவன் அறிந்தார் அல்லவா? அழிக்கவே முடியாது. கொலை செய்து போட்டுவிட வேண்டும், அழிக்க வேண்டும், முடித்து விட வேண்டும். ஒரு காலம் ஒருவராலும் உன்னை முடிக்கவே முடியாது. ஏன்? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய அருள் வார்த்தை நமக்குள் வெளிப்படும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். அழகாய் சொல்கிறார், தேவனே அருள் வாக்கு சொல்வாராக. இன்றைக்கு நமக்குள் அப்படிப்பட்ட தாழ்மை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நாம் எதாகிலும் மற்றவரிடத்தில் கேட்கும் பொழுது, அல்லது மற்றவர்கள் நமக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது நடக்கின்ற காரியம் என்ன? போங்கள், செய்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவனே, அன்பு தேவ மக்களே, இன்றைக்கு தேவனே என்று சொல்வது உண்மை என்றால் அதுதான் சங்கீதக்காரர் சொல்கிறார். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். தேவனே அருள்வாக்கு செய்வாராக. 41ஆம் அதிகாரம் 33 வாசிங்கள். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவார். இந்த காரியத்தை யார் வெளிப்படுத்தக்கூடும்? இப்படி வெளிப்படுத்தும் பொழுது இவனை அதிகாரியாக ஏற்படுத்துகின்ற அனுபவம். யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்பொழுது உயர்த்த வேண்டும், நம்மை எப்பொழுது உயர்த்த வேண்டும். அவருக்கு தெரியும். நாமும் கூட நினைக்கிறோம் அல்லவா, ஆண்டவரே இன்னுமா என் பதவி உயரவில்லை, என்னுடைய ஊதியம் உயரவில்லை, என் குடும்பத்திலே காணப்படுகின்ற பிரச்சனை நான் எப்படி மாற்றப் போகிறேன், என்னை நம்பி என் தாய் தகப்பன் இருக்கிறார்கள், என்னை நம்பி என் சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள், இது எப்படி நினைக்கிறாயா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. நீ ஆண்டவர் சொன்ன வாக்கின் வார்த்தை மாத்திரம் நீ விசுவாசிப்பது உண்மை என்றால், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது உண்மை என்றால், அவருக்கு தெரியும் உன்னை கொண்டு எத்தனை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்துல உன்னை அமர்த்த வேண்டும், எப்பொழுது அமர்த்த வேண்டும். என் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்வோனுடைய மனநிலைமை வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதை யார் சொல்லக்கூடும்? சொப்பனம் பயங்கரமாக இருக்கிறது. அதை அறிவிக்க யார்? அதை தெளிவுபடுத்த யார்? ஒருவேளை திகைப்போடு கூட இருக்கிறாயா? அன்பு மக்களே, இன்றைக்கு உன் திகைப்பை என் இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். எப்படி அவர் சொல்கிறார்? என் தேவன் என்று சொல்கிறார். என் தேவனே அருள் செய்வார். அருள் வாக்கு கொடுக்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு அல்லவா? என் இயேசுவிடத்தில் நீ கேட்கும் பொழுது, என் இயேசுவிடத்தில் பேசும் பொழுது, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உன் வியாபாரம் நொடிந்து இருக்கலாம். ஆண்டவரே வியாபாரம் நொடிந்து விட்டது, எத்தனையோ முயற்சிகள், ஞானவானா இருக்கலாம், பல ஞானவானிடத்தில் நீ கண்டு காரியங்களை கேட்டு இருக்கலாம், ஆனால் வாய்க்க பெறவில்லையே என்று சொல்லும் பொழுது, திகைக்கும் பொழுது, ஆண்டவர் உனக்கென்று குறித்ததான காரியத்தை ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுப்பதை போல உலகத்தின் இரட்சகராகிய இயேசு உனக்கு அருள் வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உனக்கு அருள் வாக்கு கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, யார் என்னுடைய காரியத்தை செய்வார்கள், யார் இந்த காரியத்தை நிறைவு செய்வார்கள் என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிறாயா? நாம் காணாததை நம்பினோமாகில் முடியவில்லை, இன்னும் தெரியவில்லை, இன்னும் தெளிவுபடவில்லை, இது என்ன காரியம் என்று புரியவில்லை,
ஒரு புரியாத புதிரை போல அமர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அமர்ந்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்கிறவர். என் இயேசு ஒருவரே. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்திலே நீங்கள் பார்ப்பது உண்மை என்றால் அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி பார்வோனுடைய மனநிலைமையை மாற்றுகிறார், யோசேப்பை எப்படி உயர்த்துகிறார், யோசேப்புடைய நிலைமை எப்படி மாற்றப்படுகிறது, யோசேப்பினுடைய காரியங்கள் எப்படி உயர்த்தப்படுகிறது என்பதை நீங்கள் சிந்திக்கும்படியாய் நீங்கள் ஜெப சிந்தனையோடு கூட இருந்து இந்த நாளிலே தேவனை மாத்திரம் உயர்த்துவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களினுடைய காரியங்களை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். கலங்காதே, தவிக்காதே. ஒருவேளை கடனோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவரே, கடன் வாங்கிவிட்டேன், முடியவில்லை. ஒருவேளை மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரே, எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம். உன்னுடைய பொறுமைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீ திகைக்காதே, நீ கலங்காதே. ஆண்டவருடைய காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே. ஏங்கிக் கொண்டிரு. இன்னுமா என்னுடைய மகனுக்கு ஒரு மணமகள் கிடைக்கவில்லை, மகளுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, குழந்தை இல்லை, கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டிருக்கிறது, பல மருத்துவத்திலே சென்றேன், காரியங்கள் வாய்க்க பெறவில்லை. சூழ்நிலை, குடும்பத்துடைய சூழ்நிலை, வியாதியின் படுக்கையில் இருக்கிறதான காரியத்தை நான் எப்படி மாற்ற முடியும்? உண்மைதான். பொறுமையோடு இருங்கள். உங்களுடைய காரியத்தை மாற்றுவதற்கு உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய் வந்தது உண்மை என்றால் அவர் நிச்சயமான காரியங்களை நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். காத்திருங்கள். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார், விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தை மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு தெரியாது. ஆண்டவரே, உண்மையாய் எப்படி யோசேப்பு தேவன் அருள் செய்வார், என் தேவன் அருள் செய்வார். உம்முடைய நாமம் உயர்த்தும் பொழுது காரியங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது அல்லவா? இன்றைக்கு என் மக்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், உம்மோடு கூட பேசும்படியாய், உம்மிடத்திலே கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு தகுதியுள்ள மக்களாய் ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளங்கள் நொறுக்கப்பட்டு காணப்படுகின்ற உள்ளத்திற்கு என் தேவன் நீ ஆறுதலான வார்த்தையை கொடுத்திருக்கிறீரே. அருள் வாக்கு சொல்வார். ஆமாண்டவரே, அருள் வாக்கு சொல்லுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். ஆமாண்டவரே, பொறுமை. ஒருவேளை யோசிக்கலாம், இன்னும் எவ்வளவு பொறுமை. ஆமாண்டவரே, அந்த பொறுமையை மாத்திரம் ஆண்டவரே மக்களுக்கு கொடுத்து கிடைக்க வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே வருகின்ற மக்களாய் ஆண்டவரே, கடந்த வாரத்திலும் கூட அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் தன்னுடைய கண்களிலே பிரச்சனை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரீரத்துடைய பிரச்சனை என்று தேவ செய்தி கடந்து போகும்பொழுதே அழுகையோடு கூட ஆண்டவரே உம்மிடத்திலே விண்ணப்பித்தார் அல்லவா? ஆமாண்டவரே, நீர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நானும் சொன்னேன், பொறுமையோடு கூட இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதற்காய் காத்திருக்கிற உங்களுக்கு சுகம் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார். ஆமாண்டவரே, அப்படியாய் ஒருவேளை மக்கள் அழுகையோடு கூட இருக்கலாம். அவருடைய ஆறுதல் படுத்துவீராக, சமாதானத்திற்குள்ளே வழிநடத்துவீராக. இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாக இந்த நாளில் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா கால இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.